2026 உங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க இந்த வருஷத்தை எப்படி பயமில்லாம நம்மளோட முழு சக்தியோட ஃபேஸ் பண்றதுன்னு இந்த ஆஸ்ட்ராலஜி கைட்ல பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சோ நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல 2026ஓட ஓவரால் வைப் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறமா ஃபயர், எர்த், ஏர், வாட்டர்னு 4 எலிமெண்ட்ஸ்க்கும் யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் வச்சிருக்குன்னு பார்ப்போம். அண்ட் ரொம்ப முக்கியமா கடைசியில உங்க கோல்ஸை ரீச் பண்ண ஒரு சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் ரிச்சுவல் சொல்ல போறேன். சோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வருவோம். 2026ஓட ஜெனரல் வைப் என்ன? இது ஒரு சரி செய்யற ஒரு ரீஅலைன் பண்ற வருஷம். அப்படின்னா என்னன்னா, உங்க லைஃப்ல எது சரியா போகலையோ, எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ, அதையெல்லாம் சரி பண்ணிக்க யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகுது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. ஆமாங்க, 2026 ஒரு நார்மலான வருஷம் கிடையவே கிடையாது. இது 2 விதமா வேலை செய்ய போகுது. சில பேருக்கு வருஷ கணக்கா மூடி கிடந்த கதவு திடீர்னு திறக்கும். ஒரு பழைய ஜாப் ஆஃபரா இருக்கலாம், இல்லனா ஒரு பழைய ரிலேஷன்ஷிப் திரும்ப வரதா இருக்கலாம். ஆனா இன்னும் சிலருக்கு யூனிவர்ஸ் உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே தள்ளி, போதும் அந்த கூட்டுக்குள்ள இருந்தது வெளியே வாடான்னு சொல்லும். கேக்கு கொஞ்சம் பயமா இருக்கலாம், ஆனா ரியல் growth-ஏ அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். இங்க பாருங்க, யூனிவர்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது. உனக்கு செட் ஆகாத விஷயத்த இனியும் புடிச்சு தொங்காத. உனக்கு உண்மையாவே தேவைப்படுற லைஃப் பார்த்த தேர்ந்தெடு. சிம்பிளா சொன்னா, பெண்டிங் வச்ச விஷயங்கள், முடிக்காம தள்ளி போட்ட வேலைகள், இதெல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்கான டைம் இது. ரெடியா இருக்கீங்களா? சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் 4 எலிமெண்ட்ஸ்க்கும் என்ன மெசேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு உங்க சன், மூன், ரைசிங் சைன் தெரிஞ்சா 3த்துக்குமே சொல்றத கேளுங்க. உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். எதுவா இருந்தாலும் உங்களுக்கான மெசேஜ் இங்க கண்டிப்பா இருக்கு. முதல்ல ஃபயர் சைன்ஸ், ஏரிஸ், லியோ, சாஜிட்டேரியஸ். கெட் ரெடி. 2026 உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் இயர். அப்படின்னா என்ன? யூனிவர்ஸ் உங்க மேல ஒரு ஸ்பாட்லைட் அடிச்சு போதும் உட்கார்ந்தது, ஆக்ஷன்ல இறங்குற டைம் இதுன்னு சொல்ல போகுது. சோ உங்களுக்கான மெயின் தீம்ஸ் என்னென்னா, லீடர்ஷிப் ரோல்ஸ் உங்களை தேடி வரும். நீங்க எடுக்க போற ரிஸ்க்ஸ், ஆனா யோசிச்சு எடுக்கிற ரிஸ்க்ஸ் உங்களுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்கும். ஆனா ஜாக்கிரதை, உங்க எனர்ஜியை கரெக்டா மேனேஜ் பண்ணணும், இல்லனா ஈஸியா பர்ன் அவுட் ஆயிடுவீங்க. ஃபேக்கான ஆளுங்க, ரொம்ப ஸ்லோவா போற பிளான்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு செம்ம கடுப்பேத்தும். ரியலான ப்ராக்ரஸ் நோக்கி நகர வேண்டிய நேரம் இது. இந்த அஃபர்மேஷனை உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. என் பேஷனை நான் வைஸா யூஸ் பண்றேன். நான் போல்டா மூவ் பண்றேன், ஆனா நல்ல புத்தியோட. உங்க தைரியம் தான் உங்க பவர். ஆனா அத புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணும்போது தான் நீங்க ஜெயிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எர்த் சைன்ஸ், டாரஸ், விர்கோ, கேப்ரிகான். உங்களுக்கு 2026 ஒரு ரீபில்டிங் அண்ட் அப்கிரேட் இயர். உங்க லைஃப ஒரு வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ அந்த வீட்டோட ஃபவுண்டேஷனை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி ஒரு புது ஃப்ளோர் கட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. உங்களோட கவனம் எதுல இறக்க போறதுன்னா, உங்க வேலை, பணம், ஆரோக்கியம், இந்த மாதிரி பிராக்டிக்கலான விஷயங்கள்ல தான். உங்க வேலை உங்க சந்தோஷத்தை அளிக்குதா? அப்போ அதை மாத்துறத பத்தி யோசிக்கணும். ஷார்ட்கட்ஸ்லாம் வேணாம். மெதுவா ஆனா ஸ்டெடியா போற growth தான் உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஹெல்ப் பண்ணும். இந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு தான். எனக்கு சோல்க்கு சூட் ஆகுற ஸ்டெபிலிட்டி தேவை. நான் டெய்லி ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்றேன். இது சும்மா சொல்றதுக்கு இல்ல. டெய்லி ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. ஒரு புது ஹாபி, ஒரு சின்ன ஸ்கில். இதுதான் உங்களுக்கான உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஏர் சைன்ஸ், ஜெமினாய், லிப்ரா, அக்வேரியஸ். இப்போ உங்க டர்ன். உங்களுக்கு 2026 ஒரு கனெக்ஷன் அண்ட் கிளாரிட்டி இயர். அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா பேசாம தவிர்த்த விஷயங்கள், கஷ்டமான கான்வர்சேஷன்ஸ்லாம் இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்கும். உண்மைய பேச வேண்டிய, உண்மைய கேட்க வேண்டிய நேரம் இது. புதுசா ஏதாவது கத்துக்க இது பெர்ஃபெக்ட்டான டைம். இல்லனா உங்களுக்கு தெரிஞ்சதா மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க சோஷியல் சர்க்கிள் ஒரு தடவை திரும்பி பாருங்க. 100 ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை விட கஷ்டத்துல கூட நிக்கிற 5 உண்மையான நண்பர்கள் போதும். ஞாபகம் வச்சுக்கோங்க, குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி இல்ல. இந்த அஃபர்மேஷனை நல்லா உள்வாங்கிக்கோங்க. என் குரலுக்கு வேல்யூ இருக்கு. நான் எனக்கு சப்போர்ட் பண்ற கான்வர்சேஷன்ஸ், கனெக்ஷனை அட்ராக்ட் பண்றேன். உங்க வாய்ஸ்க்கு வேல்யூ இருக்கு. அதே சமயம் நீங்க பேசுறது மட்டுமில்ல, மத்தவங்க பேசுறத கேட்கறதும் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல கனெக்ஷன் எப்பவும் 2-way ஸ்ட்ரீட் தான். ஃபைனலா வாட்டர் சைன்ஸ், கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ். உங்களுக்கு 2026 ஒரு டீப் ஹீலிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அப்கிரேட் இயர். ரொம்ப வருஷமா மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்கிற எமோஷனல் பாரதியெல்லாம் இறக்கி வைக்கிற நேரம் வந்துருச்சு. பழைய காயங்கள், மறக்கணும்னு நினைச்ச நினைவுகள்லாம் மறுபடியும் மனசுக்குள்ள வரலாம். ஆனா பயப்படாதீங்க, அது உங்களை காயப்படுத்த வரல. அத முழுசா ஹீல் பண்ணிட்டு போகத்தான் வருது. உங்க இன்ட்யூஷன், அதாவது உங்க உள்ளுணர்வு சொல்றத மட்டும் கேளுங்க. அது உங்களுக்கு கரெக்டான வழிய காட்டும்.
இந்த அஃபர்மேஷனை உங்களுக்காக சொல்லிக்கோங்க. என்ன எமோஷன் சேக்ரெட்? நான் பாஸ்ட் ரிலீஸ் பண்றேன். எனக்கு சேஃபா பீஸா இருக்கிற கனெக்ஷன்ஸை சூஸ் பண்றேன். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. முதல்ல உங்களுக்கு எது அமைதியை கொடுக்குதோ, எது சேஃபா ஃபீல் பண்ண வைக்குதோ அதை தேர்ந்தெடுங்க. சரி, இப்ப நான் ப்ராமிஸ் பண்ண அந்த ஸ்பெஷல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரிச்சுவல். நீங்க எந்த சைனா இருந்தாலும் சரி இதை ஃபாலோ பண்ணலாம். மாசத்துக்கு ஒரு தடவை கொஞ்ச நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணா போதும், நீங்களே ஒரு பெரிய வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டெப் 1, உங்க எலிமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேண்டில் கலரை சூஸ் பண்ணுங்க. நீங்க ஃபயர் சைனா ரெட் இல்ல ஆரஞ்சு, எர்த் சைனா கிரீன் இல்ல பிரவுன், ஏர் சைனா yellow இல்ல ஒயிட், அண்ட் வாட்டர் சைனா ப்ளூ. சிம்பிள் இல்லையா? இப்போ அந்த கேண்டிலை ஏத்தி வச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. 2026ல உங்க லைஃப்க்கு என்ன 3 விஷயம் வேணும்னு எழுதுங்க. அது லவ்வா இருக்கலாம், ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், இல்ல உங்க பர்சனல் growth-ஆ இருக்கலாம். ஆனா சும்மா ஆசைய மட்டும் எழுதாதீங்க. ஒவ்வொரு ஆசைக்கு பக்கத்திலையும் அதை அடைய இந்த வாரம் நீங்க எடுக்க போற ஒரு குட்டி பிராக்டிக்கலான ஸ்டெப் என்னன்னு எழுதுங்க. அப்போதான் உங்க எண்ணத்துக்கு ஒரு உருவம் கிடைக்கும். அந்த பேப்பரை கையில வச்சுக்கிட்டு கண்ணை மூடி நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ இந்த வார்த்தைகளை மனசார சொல்லுங்க. நான் என் ஹை டைம்லைனுக்கு அலைன் ஆகுறேன். 2026ஓட லெசன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு பயத்துக்கு பதிலா growth சூஸ் பண்றேன். அவ்வளோதான். இந்த பேப்பரை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து பாருங்க, நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். சோ மொத்தத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். 2026 உங்களை கஷ்டப்படுத்த வரல, உங்களை தட்டி எழுப்ப வருது. நீங்க எந்த ராசியா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் உங்களை நீங்களே புதுசா கண்டுபிடிக்க ஒரு சூப்பரான சான்ஸ் கொடுக்க போகுது. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். 2026ல நீங்க எதை உருவாக்க போறீங்க? ஒரு புது ரிலேஷன்ஷிப்பா, ஒரு புது பிசினஸா, இல்ல உங்களையே ஒரு புது வெர்ஷனா மாத்த போறீங்களா? உங்க எலிமெண்ட் என்ன, உங்க கோல் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவாவது கன்ஃபியூஸ்டா ஃபீல் பண்ணா இதை எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கடைசியா ஒன்னு மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ஸ் வேணா டைரக்ஷன் காட்டலாம், ஆனா அந்த பாதையில நடக்கிறது தேர்ந்தெடுக்கிறது எப்பவும் உங்க கையில தான் இருக்கு. உங்க பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க 2026 பயணம் சூப்பரா அமைய என்னோட வாழ்த்துக்கள்.